இந்த நாளிலும் இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக இந்த குடும்ப தரிசன மிஷனரி கூடுகையில தேவனுடைய பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள வார்த்தைகளை பற்றி தியானிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். பேசுகிற அடியேன் சாதாரணமானவன், ஆனால் பேசப்படுகிற அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அதுதான் நம்ம முக்கியமான காரியம். இந்த வார்த்தைகள் நம்ம தியானிக்கிற வார்த்தைகள் வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது நமக்கு தெரியும். ஆனால் பேசுகிற மறைத்து உள்ள ஜீவனுள்ள ஒரு பிரயோஜனமான வார்த்தைகளை பேச கர்த்தர் கிருபை செய்ய முடியாத ஜெபத்தோடு இந்த கூடுகளை காத்திருப்போம். நான் வேதத்தில் வாசிக்கிறபடி கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. அத வேதம் தான் வெளிச்சம், கட்டளையே விளக்கு, போதக சிட்சையே ஜீவ வழி. நம்ம அதை போதிக்கிற அந்த பிரசங்கம், அந்த நம்ம தியானிக்கிற தியானங்கள் தான் நமக்கு ஜீவ வழி என்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். சங்கீதம் 29 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் அப்படின்னு போட்டிருக்கு அந்த 29ஆம் சங்கீதத்துல. கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணுமா. கர்த்தருடைய சத்தம் அவ்வளவு வல்லமை உள்ளது என்பது நமக்கு தெரியும். அந்த வசனங்களை தான் நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். அதற்கு தேவன் கிருபை செய்யட்டும். கர்த்தருடைய சத்தம் கிரியை செய்யும் நமக்கு தெரியும். லீதியாளின் உள்ளத்தை திறந்த அந்த வேத வசனம் அல்லவா, ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் திறக்கும்படியாய் அது கிரியை செய்யும்படியா நம்ம ஜெபத்தோட காத்திருப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகத்துல 55ஆம் அதிகாரத்துல 10ஆம் 11ஆம் வசனத்துல இப்படியாய் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அவருடைய வசனம், அந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அந்த வசனம் கிரியை செய்யும், கர்த்தர் விரும்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்கிற விசுவாசத்தோடு நம்முடைய வசனத்தை நம்ம கேட்போம், தியானிப்போம். இந்த நாளுக்கு செய்திக்கு ஆதாரமாக எடுத்த ஒரு வேத வசனம் நான் அதை வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பேதுரு அப்போஸ்தலன் எழுதின அந்த நிருபம், 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், 2வது பாயிண்ட் பரிசுத்த ஜாதியாயும், 3வது பாயிண்ட் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். ஒரு வல்லமையுள்ள ஒரு ரொம்ப என்னோட பேசின வசனம். கர்த்தர் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு பேசும்படியா ஒருவேளை என்னோட பேசினார்னு நம்புகிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. இதுல நிறைய காரியங்கள் இருக்கு. முதல் வார்த்தை பார்த்தா, ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பட் you are a chosen people, a royal priesthood, a holy nation, a people belonging to God, that you may declare the praises of him to all who called you out of darkness into his wonderful light. அப்படியா ஆங்கில வேத தமிழ வாசிக்கிறோம். முதல் வார்த்தை இப்படியே ஆரம்பிக்கிறது. நீங்களோ நீங்கள்ன்றதுல போடல. அதுதான் அதை எடுத்தோட அதை கொஞ்ச நேரம் நான் நிதானிச்சு அதை பார்க்க கிருபை செய்தார். நீங்கள் என்று போடவில்லை, நீங்களோ. அப்ப வேற யாரோ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னொருத்தரையும் அதை நம்மளையும் கம்பேர் பண்ணி தான் அந்த வசனம் வருது. அப்படின்னா இன்னொரு பிரிவினர் இருக்காங்க. யார் அவங்க? அந்த முந்தின வசனத்துல இருக்கு. நம்ம 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தோம். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அப்படி என்ன போட்டிருக்குன்னா, அவர்கள், இன்னொரு கூட்டம், அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். 9ஆம் வசனம் நம்ம தியானிக்க போகிறோம். 8ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார். அப்ப இப்படி ஒரு கூட்டமும் அந்த முதல் வசனத்துல பேதுரு அப்போஸ்தலன் எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்று வாஞ்சையாய் இருக்கிற நாம், நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த 9ஆம் வசனம், கர்த்தர் நம்மை ரட்சித்தது, அவரோடு நினைத்திருப்பது, அவர் வளருவது எல்லாம் அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை என்பதை நம்ம முதலாவது உணர வேண்டும்.
ஏன்னா அந்த வசனம் அப்படி சொல்லுது. நீங்களோன்னு சொன்னதுனால 8வது வசனத்தை நம்ம பார்த்துட்டோம். நம்ம அவரோடு இருப்பது, அவருடைய காரியங்கள வளருவதெல்லாம் அவர் கொடுத்த கிருபை. நம்மளுடைய நீதியோ, நம்மளுடைய நல் நடக்கையோ அல்ல. அவர் நம்மளை முன்குறித்து, நம்மளை தெரிந்து கொண்டு, நம்மளை அவருடைய சந்ததியாக, அவருடைய மந்தையிலே அவருடைய ஊழியத்தை செய்யும்படியே நம்மை இணைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தரிசன கூடுகைகளில் நம்ம இணைவது, இப்படிப்பட்ட தரிசன கூடுகையில நம்ம அநேக செய்திகளை கேட்பது, அவருடைய கிருபை என்பதை நம்ம முதலாவது அதற்கு ஆதாரமான ஒரு இன்னொரு வசனத்த கூட நான் சொல்றேன். ரோமர் அ அ ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இப்படி ஒரு வசனம். அடிக்கடி நான் அந்த வசனத்த வாசிப்பது உண்டு. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ, அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ, அவனை கடினப்படுத்துகிறார். இதுதான் நம்ம மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருந்து, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல நம்ம இணைச்சிருக்காரு. அதற்காக நன்றி செலுத்தி, நம்ம அந்த வசனத்துக்குள்ள கடந்து செல்வோம். திருவசனத்துக்கு இடறுகிற கூட்டம் என்று பார்த்தோம். அவரோடு இணைக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்று பார்த்தோம். நீங்களோ என்று பார்த்தோம். அடுத்தபடியாக, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவர். அந்தகாரமான இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளி. அப்ப அது நம்ம ரட்சிப்புன்னு நம்ம பார்க்கிறோம். நம்மோட வேத வசனத்துல பார்க்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் பார்க்கிறோம். அந்தகாரமான இருள் டு ஒளி. பாவத்திலிருந்து மீட்பு. மீட்புனா மீட்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் இப்படிப்பட்ட காரியங்கள். சோ இந்த விதமான ஒரு ஒரு ஒளியின் இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஒளியான தேவனை நம்ம ஆராதிக்கிற நாம் இப்படிப்பட்ட காரியத்துக்கு வந்திருக்கோம். அந்த ரட்சிப்பின் ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம தெரிந்து கொண்டு அந்தகாரத்திலிருந்து அந்த ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. ரட்சிப்பின் ஆழத்தை, அந்த உன்னத தன்மையை புரிந்து கொண்டோமானால், இந்த ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம்? அதை நாம் எப்படியாய் காத்துக்கொள்ள வேண்டும்? மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு இயக்கத்தோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம். முதலாவது நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ரட்சிப்பு எப்படி இருக்கு? அது எப்படிப்பட்ட உன்னதமானது? எவ்வளவு தியாகமானது என்பதை நம்ம உணர வேண்டும் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னும் ரட்சிக்கப்படாத அநேக மக்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கோம். முதலாவது நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த ரட்சிப்பை பற்றி முதலாவது சில காரியங்களை பார்க்க போறோம். இது தேவனுடைய ஈவுன்னு நம்ம பார்த்துட்டோம். இது நம்முடைய தகுதியினால பெறுவதல்ல. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இப்படி ஒரு வசனம் வருகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. பார்த்துட்டோம். 2வது ரோமர் 3:24 வாசிக்கிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறது. இது முற்றிலும் இலவசம் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு, இது பரலோக ராஜ்யத்தினுடைய உன்னத திட்டம். பரலோக ராஜ்யத்துல திரியேக தெய்வமாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுதான் இந்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். யோவான் 3:16 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது பிதாவுடைய செயல்பாடு. அடுத்தபடியாக குமாரனாய இயேசுவின் செயல்பாடை நம்ம பார்க்க போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்துல, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுக்க அந்த குமாரனாய கிறிஸ்து செயல்பட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானின் செயல்பாடு எப்படி இருக்கிறது? யோவான் 16:8 பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி ரட்சிப்பை காத்துக்கொள்ள பரிசுத்தமாய் நடக்க நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். கண்டித்து உணர்த்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். 3 பேர் இணைந்து செயல்படுகிறதுனாலதான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நம்ம பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள முடியுது. அநேகருக்கு அந்த உணர்வு இல்லாம தான் நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல கூட ஒரு போட்டியோட நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் பொழுது நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஓகே. சிலுவையில் அந்த தியாகமாய் தரப்பட்ட அந்த ரட்சிப்பு என்ன சொல்றாங்கன்னா, தேவ நீதிக்கும் தேவ அன்புக்கும் இடையே நடந்த போராட்டம்னு சொல்றாங்க. தேவ நீதினா என்ன? தப்பு செய்தால் தண்டனை. நம்ம பாவம் செய்தோம், நம்ம தண்டிக்கப்பட்டிருக்கணும். ஆனா தேவ அன்புனா என்ன? நமக்காக தண்டிக்கப்பட வேண்டிய நம்ம இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டு நமக்கு அந்த மீட்பை கொடுக்கிறார். அதுதான் தேவ அன்பு. அவ்வளவு பெரிய அன்பான கிடைத்த அந்த ரட்சிப்பு. பாவம் செய்த தூதர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். நமக்கு தெரியும். தள்ளப்பட்டாங்க பாவம் செய்த தூதர்கள். பாவம் செய்த மனிதனுக்கு என்ன கிடைச்சது? மன்னிப்பு கிடைத்து ரட்சிப்பு கிடைச்சது. பாவம் செய்த தூதர்கள் தண்டிக்கப்பட்ட அதே நேரத்துல பாவம் செய்த மனிதருக்காக பரிசுத்த தேவன் மனிதராக தண்டிக்கப்பட்டு நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அப்படிப்பட்ட உன்னத அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்கணும். ஓகே. இந்த ரட்சிப்பை பற்றி நம்ம அது ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அடுத்தபடியாக
இந்த ரட்சிப்பை பெற்ற நாம் அதில் பரிபூரணப்பட நம்ம ஜெப வாழ்வு, வேத வாசிப்பு, தேவனோடு உள்ள உறவு எப்படி உள்ளது? ரட்சிப்பு ஒரு ஆரம்ப கட்டம். அனுதினமும் ரட்சிக்கப்படணும். முடிவு வரை இந்த நிலைநிற்பவனை நிலைநிற்பான் என்று பார்க்கிறோம். அப்படியாக நம்ம ரட்சிப்பில் பரிபூரணப்பட நம்முடைய ஜெப வாழ்வு, வேத வாசிப்பு, தேவனுக்கோடு நமக்குள்ள உறவு எப்படி இருக்குது சில காரியங்கள் வேகமா பார்த்துட்டோம்னா, அடுத்த கட்டத்துக்கு நம்ம கடந்து போக அது பிரயோஜனமா இருக்கும். முதலாவது வேத வாசிப்பை பற்றி ஷார்ட்டா பார்த்துடலாம். வேத வாசிப்பு என்று பார்க்கும்போது, எல்லாரும் ஒரு திட்டம் வச்சிருப்போம். ஒரு அதிகாரத்த வாசிப்போம். கிரமமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலிருந்து அப்படியே வாசித்துட்டே போவோம். ஆ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ட ஷெட்யூல் வச்சிருப்பாங்க. ஒரு டேபுலர் காலம் வச்சிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள வேதாகமத்த வாசித்து முடிக்கணும்னு வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு ஆனால் எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம வாசிக்கிறோம். அந்த வாசிக்கும் பொழுது, கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும் வரைக்கும் வாசிக்கணுமா. வாசித்துட்டே இருப்போம். ஒரு வசனத்துல நம்ம அப்படியே நம்மளோடு பேசும். நம்ம அத உணர முடியும். அந்த உணரும் வரைக்கும், அந்த வேத வசனம் நம்மில் கிரியை செய்யும் வரைக்கும், நம்மை உணர்த்தும் வரைக்கும் நம்ம வேத வாசனம் வாசிக்கணும் என்று ஒரு அறிவுரை நம்ம கேள்விப்பட்டேன். அத நான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி அத பகிர்கிறேன். ஒரு ஒரு பெரிய ஒரு முக்கியமான சாட்சிய நான் சொல்ல ஏவப்படுறேன். எங்க பக்கத்து வீட்ல வந்து அ ஒரு பெயிண்ட் பண்ற ஒரு கான்ட்ராக்டர் வந்து தங்கியிருந்தாங்க. அவங்க எங்கள சந்திக்கும்படியாய் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவரு எங்க பக்கத்து வீட்ல புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு பெயிண்ட் பண்ணாரு. அவரு மற்ற மதத்திலிருந்து இயேசுவை அறிந்து வைராக்கியமா அவரு வந்து சமீபத்தில ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர். எங்க வீட்ட சுற்றி காம்பவுண்ட் வால்ல கிறிஸ்தவ வசனம் எழுதியிருக்கிறோனே, எங்கள கிறிஸ்தவங்க வீடுன்னு தெரிஞ்சு கொண்டாரு. அவராகவே எங்களை அறிமுகப்படுத்தி எங்களோடு பேசினார். அப்ப அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தெல்லாம் என்கிட்ட சொல்லும்பொழுது, அவருடைய வேத வாசிப்பு, பைபிள் கையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி அப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்ப அவரு சொன்ன ஒரு காரியம், நான் தினந்தோறும் காலையில ஒரு அதிகாரம்னு அவர் சொல்லல. ஒரு வேதாகத்த நம்ம திறந்தோம்னா, அந்த பக்கம், அந்த 2 பக்கத்துலயும் நடுவுல கோடு போட்டிருக்கும். அந்த 4 கோடு, அந்த 4 பகுதியும் வாசித்து, நான் அதை வந்து அப்படியே தியானிப்பேன். ஆனா, அவர் சொன்ன ஒரு காரியம், எங்கள அசைத்த ஒரு காரியம், அவருக்கு வாசிக்க தெரியாது. வாசிக்க தெரியாது. அவருக்கு கல்வி அறிவில்லாத ஒரு மனிதர். அப்ப எப்படி வாசிப்பீங்க? அவர் சொல்றாரு, அந்த வேத வசனம் திறந்து வைத்துக்கொண்டு, அந்த முதல் எழுத்திலிருந்து கடைசி எழுத்து வரைக்கும், அந்த அந்த கண்ணால அந்த வார்த்தையை அவர் உள் வாங்குவார். எவ்வளவு ஒரு வாஞ்சை! அந்த வார்த்தைய அப்படியே அப்படியே பார்ப்பாராம். கண்ணால பார்க்க முடியும். அவர ரீட் பண்ண முடியாது. ஸ்பெல் பண்ண முடியாது. அவருக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரியாத ஒரு பள்ளிக்கூடம் போகாத ஒரு சகோதரர். அத அப்படியே கண்ணால பார்த்து அந்த 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 அது என்னையோட பேசும். அது நான் அப்படியே நான் உள்ள வாங்குவேன். அப்புறம் மூடி வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன்னாரு. எவ்வளவு நம்ம படிச்சிருக்கோம். எவ்வளவு அறிவு உள்ள நாம, எவ்வளவு கல்வி அறிவு உள்ளவங்க. நம்ம வேதத்தை எப்படி வாசிக்கிறோங்கிறது அத எனக்கு ரொம்ப ஒரு பாதிச்ச ஒரு ஒரு காரியம் என்பதை எனக்கு சொல்ல கடமைப்பட்டேன். அடுத்தபடியாக தமிழ் கிறிஸ்தவங்களுக்கு எத்தனையோ வேதாகம விளக்க உரைகளுக்கு விளக்க உரைகள். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாக தமிழ் வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட தமிழ் கிறிஸ்தவ சமுதாயம் எவ்வளவாய் சாட்சியாக வாழ்கிறது நம்ம யோசிக்கும் பொழுது, இன்னும் நம்ம அதிகமாக நமக்காக கூட நம்ம ஜெபிக்கும்படி ஏவப்படுகிறோம். அடுத்தபடியாக நம்ம ஜெப ஜீவியம். நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம். எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஜெப முறை வச்சிருப்போம். 1 மணி நேரம் அப்படி ஜெபம் பண்ணுவோம், அப்படி இருப்போம். ஒரு சில வேதாகமத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் ஜெபிச்ச ஒரு ஒரு சிலர்ல நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நெகேமியாவின் ஜெபம். நெகேமியா என்கிற அந்த வீரன் வந்து தன் சரீரம் பலவீனம் ஆகும் வரைக்கும் அத அவனுக்கு சரீரத்துல பலனே இல்ல. அந்த அளவுக்கு தன்னை வருத்தி எருசலேமின் அலங்கங்கள் இடிபட்டு கிடப்பதை பார்த்து நினைத்து நினைத்து அப்படி ஜெபிச்சார் என்று நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். இந்த தேசத்தின் நிலைமை கூட நமக்கு தெரியும். இந்த தேசம் குற்றுயிராய், இந்த தேசம் ஒரு ஒரு குறிப்பிட்டவர்கள் கையிலே அகப்பட்டு கிடப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த தேசம் இடிக்கப்பட்டு கிடக்கிற அந்த காரியத்துல இயேசுவை அறிந்த நாம், ரட்சிப்பின் உன்னதத்தை அறிந்த நாம், நெகேமியாவை போல நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக தானியேல். அவர் அந்த தீர்மானத்துக்கு கையெழுத்து போடப்பட்டது என அறிந்த பின்னும் ஜெபிச்சார். நம்ம ஒருவேளை கடுமையான சட்டங்கள் தேசத்துல வந்தாலும், எவ்வளவு வைராக்கியமாய் நம்ம ஜெபிக்கிறோம் என்பதை கூட நம்ம நாம ஆயத்தப்படுத்த இந்த நெகேமியாக்கள், தானியேல் நமக்கு உதவட்டும் என்று நான் நினைக்கிறேன். எசேக்கியேல்ல ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, பெருமூச்சு விட்டு விட்டு ஜெபிக்க வேண்டுமாம். பெருமூச்சு. சாதாரணமாக அல்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பெருமூச்சு விட்டு நம்ம தேசத்துக்காக, நமக்காக ஜெபிக்க அ அழைக்கப்படுகிறோம். இந்த ஒரு ஒரு ஊழியத்துல கூட ஒரு 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 ஊழியம். கிறிஸ்தவ ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் தனக்கு அடுத்தவர்ட்ட தன்னுடைய கடைசி காலம் வயது ஆயிருச்சு. அவர் முதிர்ச்சி அடைஞ்சுட்டாரு. மரிக்க போகிறாரு.
தன்னுடைய அடுத்த ஆள் யார் அந்த மிஷினரி அந்த ஸ்தாபனத்தை நடத்த போறாங்களோ, அவங்கட்ட வந்து இந்தா அப்படி கொடுங்கன்ட்டு ஒரு ஒரு பேப்பர்ல ஒரு இத மடிச்சு ஒரு இத கொடுத்தாராம். அவர் ஏதோ ஒரு என்னன்னு பார்த்து அதை அதை பிரித்து பார்க்கும் பொழுது, அதுல அந்த நம்ம நம்ம மனித தோல் இருந்துச்சாம். தோல் தோல் சின்ன தோல் பிட்டு. என்னன்னு கேட்டா, அவருடைய முழங்காலிலிருந்து பித்து எடுக்கப்பட்ட அந்த தோல். அவ்வளவாய் அவர் முழங்கால் பட்டு ஜெபிச்சு, அவர் முழங்கால்ல தோலே இருக்காதாம். அவ்வளவு அத காய்ப்பு பிடிச்சு அந்த தோல்ல உறிஞ்சு வந்துருமாம். இதுதான் நம்முடைய அ ஊழியத்துக்கு அடிப்படை என்பதை கொடுத்துவிட்டு சென்றாராம். அப்படியாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள், அப்படியாக தியாகத்தோடு, இன்னும் தரிசனத்தோடு தரிசனத்தோடு செய்யப்பட வேண்டிய ஊழியங்கள் நம்முடைய வாழ்வு உண்டு என்பதையும் நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தரிசன கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறது என்று பார்க்கணும். அடுத்தபடியாக மன்னிப்பு. நம்ம மன்னிக்கிறதுல நம்ம எப்படி இருக்கிறோம்? மன்னிப்பதுல நம்ம வந்து எப்படி மன்னிக்கிறோம்? வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். 70 முறை மன்னிக்க வேண்டும்னு வாசிக்கிறோம். மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சமீபத்திலே நம்ம எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த கிரகாம் ஸ்டெயின்ஸுடைய அவருடைய மனைவி க கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவங்க. தன்னுடைய 2 பிள்ளைகள், தன்னுடைய கணவர் 3 பேரும் எரித்து கொல்லப்பட்டு 3 பேருடைய அ உடல்களும் ஒரே குழியில அடக்கம் பண்ணப்படும்போது, ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை, "நான் அவர்களை மன்னிக்கிறேன்." இப்படியாக தியாகமான தரிசனமுள்ள கோதுமை மணிகள் அ வாழ்ந்த இந்த தேசத்தில வாழ்கிற நாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு, நம்முடைய மன்னிக்கிற சுபாவம் எப்படி இருக்கிறது சிந்தித்து பார்த்து, நம்ம தரிசனத்தில வளர நம்ம அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக தாங்குவதுல, ஒருவேளை ஒரு சில மிஷினரில நம்ம தாங்கியிருப்போம். இன்னும் அதுல வளரணும். இன்னும் இந்த 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 செய்திக்கு ஆதாரம் என்னன்னா, இன்னும் நம்ம வளரணும். ஜெபிப்பதுல வளரணும். கொடுப்பதுல வளரணும். மார்க்ல அந்த வசனம் இருக்கு. அடுத்த ஊர் செல்ல வேண்டும் என்று இயேசு சொல்லுவார். அங்க அங்க தேடுவாங்க. நான் அடுத்த ஊருக்கும் போணும்ல அப்படிம்பார். அப்படியாக ஒவ்வொரு கிராமங்களுக்காய் சுவிசேஷம் சொல்லும்படியாய் நம்ம மிஷனரில அனுப்ப வேண்டும். நம்ம பெரிய ஒரு தரிசனம் நமக்கு முன்பு உண்டு. அதனால நம்ம அந்த காரியத்திலும் வளர வேண்டும் என்று அழைக்கிறோம். பரிசுத்தத்துல பரிசுத்தத்தினோட முதல்ல வர்ற எடுத்துக்காட்டு யோசேப்பு தான். தன் பரிசுத்தத்தை காப்பதற்காக தன்னுடைய உடையையும், ஆடையையும் விட்டுவிட்டு, இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு நான் உடன்படுவது எப்படி என்று ஓடி தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட அந்த யோசேப்பு. அதே போல நம்முடைய பரிசுத்தம் இந்த உலகத்தால் கரைபடாதபடி வைராக்கியமாய் நம்ம வாழ வேண்டும். எபிரேயர் 12:4 வசனம் இப்படியா சொல்கிறது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று போட்டு. அதாவது பாவத்துக்கு எதிராய் நம்ம போராடுவதுல நம்ம அவ்வளவாய் ரத்தம் சிந்துற அளவுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணுமா? அப்படியே நமக்கு ஒரு ஆலோசனை வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் கடைசியா கொடுக்கப்பட்ட நமக்கு ஒரு ஆலோசனை அல்லது எச்சரிப்பு. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த செய்திக்கு ஆதாரமே இன்னும்ங்கிற வார்த்தை தான் எனக்கு அடிக்கடி வந்ததுன்னு சொல்ல முடியும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்துக்கு எல்லையே கிடையாது. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என்று ஒரு தரிசன பாடல்ல ஒரு வரி வரும். நம்முடைய எல்லை எங்கிலும் எங்கு நம்ம ஒருவேளை பரிசுத்தத்துல குறைவாக காணப்படுகிறோமோ, இன்னும் பரிசுத்தமாவோம், இந்த தரிசனத்துல வளருவோங்கிறத நம்ம அழைக்கப்படுகிறோம். தாழ்மையின் குணம். தாழ்மை என்பது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களின் கால்களை கழுவினார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு நம்ம 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 வழிபடுகிற தெய்வமே அவர் கீழ இருந்த 12 சீஷரின் கால் கழுவினார். அந்த ஒரு ஒரு சாட்சியை நான் வாசித்தேன். சீடரின் கால்களை கழுவின குரு என்று ஒரு டிராக்ஸ் ஒரு ஹிந்தி மொழியில அச்சடிக்கப்பட்டு ஒரு ஒரு புற மதத்து ஒரு தீவிரமான ஒருவருடைய கையில அது கிடைச்சிருக்கு. அதால நம்ப முடியாது. அது எப்படி ஒரு குருவுக்கோ, ஒரு ஒரு ஆசானுக்கோ சீஷர்கள் தான் பணிவிடை செய்யணும். எப்படி ஒரு சீடனுடைய கால ஒரு கீழ உள்ள வேலை பார்க்கிறவனுடைய கால ஒரு குரு எப்படி கழுவுவார்? அவரால் நம்ப முடியவில்லை. அந்த டிராக்ஸ வாசித்தாரு. அதை தொடர்பு வேதாகமத்தை எடுத்து வாங்கி வாசித்தார். அதிலே தொடப்பட்டார். அவர் ரட்சிக்கப்பட்டார். இப்படியாக நமக்கு முன்மாதிரியாக நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. இப்படி பேசுகிற ஒரு வாழ்ந்து காட்டின ஒரு தெய்வம். நம்முடைய தாழ்மையின் குணம் எப்படி இருக்கிறது என்று மிகவும் உணர்ந்து அந்த காரியத்துக்காய் செல்ல அழைக்கப்படுகிறோம். பரிசுத்தத்தை பற்றி பார்க்கும்போது மத்தேயு 18:9 நம்ம பார்க்கிறோம். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் இடறல் உண்டாச்சுன்னா கண்ணை பிடுங்கி போடுங்கிறார். 2 கண்ணுடையவனா நீ நரகத்துக்கு போறதை விட
ஒரு கண்ணோடு நீ பரலோகத்துக்கு போ. அந்த தரிசனத்தை பெற நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த தரிசனம் பற்றி நம்ம இன்னும் எசேக்கியேல் அந்த வசனத்தை நம்ம பார்த்தேன். 47ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருக்கும் நமக்குள்ள உறவுல, நம்ம அபிஷேகத்துல அல்லது 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 பரிசுத்தத்துல நம்ம எப்படி இருக்கோம்னா, கணுக்கால் அளவு போதாது. அடுத்த வசனத்துல 4ஆம் வசனத்துல முழங்கால் அளவு போதாது. இடுப்பு அளவு போதாது. 5ஆம் வசனத்துல அங்கே நான் அது கடக்கக்கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் நீட்சாளமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா பாடின பாடல் வரும். கணுக்கால் அளவு போதாதையா அப்படின்னு வரும். நீந்தி நீந்தி மூழ்கணுமேன்னு பாடுவார். அப்படியாக ஒரு ஒரு ஏதோ ஒரு 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 குறிப்பிட்ட பரிசுத்த வாழ்ந்தோம் இல்லாதபடி ஒரு ஒரு நீந்தி நீந்தி மூழ்கிற அந்த ஒரு நீச்சாளமான ஒரு ஆழமான அனுபவத்துக்குள் செல்ல நம்ம அழைக்கிறோம். ஓகே, ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றோம். அநேக சில காரியங்களை பார்த்தோம். நம்ம அதுல வளருகிறோமா? ரட்சிப்பின் அனுபவத்துல வளருகிறோமா? திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறோமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறோமா? ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள் பார்க்கிறோம். கனிகளுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த காரியம். ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுகிற நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறோமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். என ஒழுங்கின்படி ஓட வேண்டும். அப்பதான் பெற்றுக்கொள்ள முடியும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறோமா? ஏதோ மனம் திரும்பிட்டோம், நடக்கிறோம். அதுக்கேற்ற கனிகள் உங்கள் காணப்படுகிறதா? நிற்கிறேன் என்று சொல்லுகிற நான் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறேன். நான் நிற்கிறேன்னு சொல்றோம். நம்ம விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு சின்ன ஒரு காரியத்துல நம்மளை இடறி விழ சிரிப்பாகிறதற்கு செய்யறதுக்கு சாத்தான் தந்திரம் உள்ளவன். அவன் அவன் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று நம்ம பார்க்கணும். நிற்கிறோம்னு சொல்றோம். விழாதபடிக்கு ஒருவேளை நம்முடைய 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 ஆவிக்குரிய காரியங்களை காத்துக்குள்ள அழைக்கப்படுகிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்கிற அனுபவம் நம்மில் வரட்டும். பர்த்திமை என்று குருடனை அந்த நான் அதை பார்க்கும்போது எல்லாரும் அவனை சத்தம் போடுறாங்க. அப்ப அவன் என்ன செய்யறான்? முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கூப்பிட்டான் முன்னிலும் அதிகமாய். இன்னும் இன்னும் அப்படிங்கிறது அதுக்காக அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இன்னும் அதிகம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேசத்துல அக்கிரமங்கள் இருக்கிறது. தேசத்தை ஆளுகிற காரியங்கள் எல்லாவற்றும் நமக்கு எவ்வளவு ஒரு ஒரு வித்தியாசமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அதிகமாய் தரிசனத்தோடு இன்னும் நம்ம வருத்தி நம்ம ஜெபிச்சு ஜெப குழுக்களை வலுப்படுத்தி இன்னும் நம்ம பாரப்பட்டு தேசத்துக்கு ஜெபிக்கும் போது தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் உண்மை கிட்டி சேரணுமே என்று ஃபாதர் பாடுவாங்க. இன்னும் இன்னும் அவரை நெருங்கி சேருவோம். இன்னும் அவரை கிட்டி சேருவோம். எந்த அளவுக்கு கிட்டி சேரணும்னா சீஷன் யோவான் வந்து இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தான்ங்கிறத நம்ம பார்க்கிறது உண்டு. அடிக்கடி அந்த யோவானை நம்ம சிந்திக்கிறது உண்டு. 12 சீஷர்கள இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் வந்து இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தானா. எவ்வளவு நீங்க அதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இயேசுவின் மார்புல சாஞ்சு படுத்து கிடக்கிறாருன்னா எவ்வளவு நெருக்கமான அந்த ஒரு உன்னத அனுபவம். இயேசுவோடு அதிகாலையிலே நம்ம எழுப்பி சத்தங்கள் கேட்பதற்கு முன்பாக தேவனோடு உறவாடுகிற அந்த அனுபவத்தை பெற்றோமானால் உலகத்தின் காரியங்களோ எந்த காரியங்களும் நம்ம நெருக்க முடியாது என்பதை நம்ம அதே போல இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாள், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அந்த மரியாள். 2 எக்ஸாம்பிள். ஒன்னு யோவான், இன்னொன்னு இந்த மரியாள். இதே போன்ற ஒரு அந்த ஆழத்துக்குள்ள நம்ம செல்ல நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த அவசரமான பாவம் நிறைந்த ஒரு ஒரு மாய்மாலமான இந்த உலகத்தை வாழ்கிற நாம், நமக்கு 2 இடங்கள் தான். நமக்கு விசுவாசிகளாகிய சீடர்களாகிய தரிசன கூடுகளை இணைக்கப்பட்டிருக்கிற நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 காரியங்கள். ஒன்று இயேசுவின் பாதம், இன்னொன்னு இயேசுவின் மார்பு. அதை தவிர வேற எங்கேயும் உண்மையான நேசம் கிடைக்காது. உண்மையான சொல்யூஷன், ஒரு தீர்வு கிடைக்காது. 2 இடம் தான். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் மார்பில் நம்ம சாய்ந்திருந்தோமானால் வேத வசனங்களோடு வைத்து நம்மோடு பேசுவார். இன்னும் நம்ம வளர முடியும். தரிசனத்தை காத்துக்கொள்ள முடியும். குடும்ப தரிசன கூடுகளை இணைந்திருக்கிற நாம் தரிசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தரிசனத்தில் வளர வேண்டும். இன்னும் தரிசனம் வளர வேண்டும். அதுதான் அந்த செய்திக்கு ஆதாரம் என்பது ஒரு பாடல் வரி இப்படியா சொல்லுவோம். என் அடையாளம் உன் முகம் அல்லவோ, என் முகவரி உன் சமூகம் அல்லவோ. நம்ம தேடினாங்கன்னா நம்ம வந்து இயேசுவின் சமூகத்துல தான் எப்பவும் இருக்கணும். அதான் நம்முடைய முகவரி. அங்கங்க மனுஷனை தேடி ஓடுறதை விட ஒருவேளை அதிகாரம் பெற்றவன் தேடி ஓடாம இயேசுவின் பாதத்தில் அவர் சமூகத்தில் இருந்தோம்னா அது நம்ம முகவரியாய் மாறட்டும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும்படியா நம்ம வாஞ்சிப்போம். அது கர்த்தர் நமக்கு தருவார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு ஓடுகிற நாம் நம்மை சுற்றிலும் பின்னோக்கியோ சுற்றியோ பார்க்கக்கூடாது. இயேசுவே அந்த ஒரு ஒரே ஒருத்தரை நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்ன ஒரே ஒரு கேரக்டர் வந்து லோத்தின் மனைவி. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு தம்முடைய சுவிசேஷ காரியத்துல சொல்றார். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள்.
நமக்கு எச்சரிப்பாக இருக்கிற அந்த லோத்தின் மனைவி, பின்னிட்டு பார்த்து உப்பு தூணான லோத்தின் மனைவி. அது ஒரு ஒரு எச்சரிக்கை, ஒரு ஒரு எச்சரிக்கையான ஒரு எச்சரிப்பான ஒரு காரியம் என்பது பார்க்கிறோம். அதேபோல நம்ம ஒலிம்பிக்ல 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஃபாஸ்ட்டா ஓடுற அந்த உசேன் போல்ட்ட நான் யோசித்தது உண்டு. மிக ஃபாஸ்டஸ்ட் மேன். மிக அதிகமான வேகமா ஓடும்பொழுது அங்கங்கலாம் பார்த்துக்கொண்டு கான்சன்ட்ரேஷனா அந்த டார்கெட் அந்த வின்னிங் கோட்ட நோக்கி தான் ஓடுவார். அதேபோல நம்ம இயேசுவை மாத்திரம் பார்த்துக்கொண்டு அந்த பரிசுத்த ஜீவியத்துல இந்த தரிசன ஓட்டத்துல நம்ம ஓட அழைக்கப்படுகிறோம். எபிரெயர் 12:1 இப்படியா சொல்லுகிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நமக்கு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட தரிசனத்தோட விசுவாசத்தை இழந்து போகாதபடி ஓடி அந்த இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த எபிரெயர் அந்த வசனத்தின் மூலமா நமக்கு பார்க்கிறோம். இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு அவரையே நம்ம சிந்தையில வைத்துக் கொண்டு இயேசுவை போலாக நான் வாஞ்சிக்கிறேன் என்கிற ஒரு பாடலை கூட நான் சிந்திக்க எனக்கு நேரம் கிடைச்சது. ஓட்டத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துகிற நம்முடைய பரம தரிசனத்தை அதமாக்குகிற காரியத்தை நம்மை உதறி தள்ளிவிட்டு இந்த தரிசன கூடுகளை இணைந்திருக்கிற நாம் இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாமும் ரட்சிக்கப்பட்டு அதில் பரிபூர்ணப்பட வேண்டும். இன்னும் இந்த தேசமும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் தரிசனத்துல அதே தரிசனத்தோடு ஓட கர்த்தர் நமக்கு கிருபையில் தர வேண்டும் என்றும் கடைசியாக இயேசுவின் ஒரு சீடனிட இயேசு சாமி கேட்ட ஒரு கேள்வி, இதை சொல்லி நம்ம அடுத்த பகுதிக்கு சொல்ல போகிறோம். 2 தரிசனங்கள். ஒண்ணு நமது ரட்சிப்பு. அதான் நேரம் பார்த்தோம். நமது ரட்சிப்பு பரிபூர்ணம் அடைய நம்முடைய தரிசனம் காக்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக தேசத்தின் ரட்சிப்பு. தேசம் சொன்னாங்க அண்ணன். தேசத்தின் ஆளுகிற தலைவர் பண்ணுகிற காரியம் எல்லாம் நம்மை ஜெபிக்கிற நம்மை மனதை எவ்வளவாய் பாதிக்கிறது என்பதை நமக்கு அறியும். அதுதான் இந்த ஜெப குறிப்பு இன்னைக்கு பண்ணோம். தேசத்தின் ரட்சிப்பு, நமது ரட்சிப்பு தேசத்தின் ரட்சிப்பு. இயேசுசாமி கூட முதல் கட்டளை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. நமக்காக கொடுக்கப்பட்டது. கடைசி கட்டளை பரமேறுவதற்கு முன்பாக கடைசி கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் என்னுடைய ராஜ்யத்தை சுவிசேஷமாய் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிங்கள் சொன்னார். முதலாவது நமது ரட்சிப்பு, கடைசி அடுத்தது மற்றவங்களுடைய ரட்சிப்பு, தேசத்தின் ரட்சிப்பு. ஓகே. அந்த பேதுரு சீஷனிடம் இயேசு சொன்ன கேள்வி கேட்ட கேள்வியை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அதுதான் அந்த அதிகமாய், இவர்களிலும் அதிகமாய்ங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு செய்திக்கு ஆதாரமே. எல்லாரும் அன்பா இருக்கிறாங்க. எல்லாரும் கிறிஸ்தவ வாழ்க்கை வரோம், ஆலயத்துக்கு செல்றோம், கிறிஸ்டியன் ரூல்ஸ் அண்ட் இது ஃபாலோ அப். ஆனா சீமோன பேதுரை பார்த்து இயேசு கேட்கிற கேள்வி, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? 3 முறை கேட்பாரு. அதான் சும்மா என்ன சொல்றாங்கன்னா 3 முறை ஏன் கேட்டாருன்னா, பேதுரு 3 முறை மறுதலிச்சாரு, அதனால 3 முறை கேட்டாரு அப்படின்னு ஒரு சின்ன வழக்கம். அது நம்ம உறுதிப்படுத்தப்படல. இருந்தாலும் ஏன் 3 முறை கேட்டாரு? கேட்டபோது அவர் கடைசியா சொல்றாரு, இவர்களாம் நீ அதிகமா நேசிப்பிக்கிற அப்படிங்கிற உண்மைன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அந்த பேதுரு மேலதான் அந்த சபையை கட்டினாரு. ரத்த சாட்சியாய் ரொம்ப ஒரு மரித்த அந்த பேதுரு அவர்கிட்ட அன்பா இருக்கிறான்னு கேட்டுட்டு அவர் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. சிதறுண்டு ஆடுகள் தேசத்துல உண்டு. 99 ஆடுகள் உண்டு. 99 ஆடுகள். 100 ஆடுல ஒரு ஆட்டுக்காக அவர் போனாரு. ஆனா இன்னைக்கு மந்தையில வராம 99 ஆடுகள், 99% ஆடுகள் இந்திய தேசத்துல உண்டு. அந்த ஆடுகளை மேய்ப்பாயாக கட்டளையை பெற்ற நாம், மிஷனரி இயக்கத்திலே இணைந்திருக்கிற நாம், தரிசன கூடுகளை இணைந்திருக்கிற நாம், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இவர்களில் நம்ம அதிகமாய் நம்ம அன்பு கூறுகிறது உண்மையா இருந்தால், அவருடைய ஆடுகளை மேய்ப்பாயாகங்கிற தரிசனத்தை, அந்த கட்டளை பெற்றுக்கொண்டு நம்ம தொடர்ந்து இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடுவோம். எசேக்கியல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இப்படியாய் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறது உண்டு. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு. ஃபர்ஸ்ட் நீ ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு நம்ம பார்க்கிறோம். மற்ற எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனா இரு. பின்தொடர் பணி நம்ம செய்யறோம், ஃபாலோ அப் மினிஸ்ட்ரின்னு சொல்றோம். அந்த பவுல் அப்போஸ்தலன் மீண்டும் மீண்டுமாய்
பிரயாணம் செஞ்சு அந்த தான் ஏற்படுத்தின சபைகளை சந்திச்சான்னு பார்க்கிறோம். இப்படியாக அவர்கள் காவலாளனா இருந்து ஆயத்தப்படுத்தப்பட்ட கூட்டத்தை சிலுவை அன்று சேர்க்கும் வரைக்கும் நம்ம அந்த தரிசனத்தோடு ஓட நம்ம அழைக்கப்படும். சில மிஷினரிகளையோ, சில 100 மிஷினரி அனுப்பிவிட்டு திருப்தி அடைகிற காலம் அல்ல. தேசத்திலே இன்னும் இயேசுவை கேள்விப்படாத கிராமங்கள் அநேகம் உண்டு. தேசத்தில் உள்ள கிராமங்கள் எண்ணிக்கை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம். 6,40,867 கிராமங்கள் இந்திய தேசத்திலே உண்டு. 6,00,000 லட்சம்னு வச்சுக்கலாம். 6,50 லட்சம் உள்ள இந்திய தேசத்தில் உள்ள கிராமங்களிலே, எத்தனை கிராமங்களிலே நம்ம இயேசுவை பற்றி அறிவித்திருக்கிறோம்? இயேசுவுக்கு சொல்ல மிஷனரில அனுப்பியிருக்கிறோம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பாங்க? பிரசங்கம் பண்ணப்பட்டா எப்படி கேள்விப்படப்பாங்க? எப்படி கேள்விப்படாட்டா எப்படி அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு நம்ம அந்த தரிசன வார்த்தைகள் நமக்கு தெரியும். இந்த தேசத்தில் உள்ள 6,50 லட்சம் கிராமங்களுக்கும் சுவிசேஷம் கடந்து செல்ல நம்முடைய தரிசனத்தை கூட்டுவோம். நம்முடைய வேகத்தை, நம்முடைய 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 பெருமூச்சை, நம்முடைய ஜெபத்தை அதிகப்படுத்துவோம். தேசத்தில் உள்ள 6 லட்சம் கிராமத்துக்கும் ஏசப்பா பற்றி நாங்க சொல்லணுமே. நாங்கள் எத்தனை முறை அறிந்திருக்கிறோம். நீர் நீர் எப்படிப்பட்டவர்? நீர் எப்படிப்பட்டவர்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவர் இயேசுங்கிறதே யாருன்னு தெரியாத கிராமங்கள் இந்திய தேசத்துல எத்தனையோ லட்சமாய் உண்டு என்பதை நம்ம பாரதப்பட்டு அதற்காக இன்னும் தீவிரத்தோட நம்ம ஓடுவோம். அதற்காக நம்ம அநேக திட்டங்களை வகுப்போம். கர்த்தர் நமக்கு முன்னின்று செல்வார். மோசேய பற்றி நான் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். அது நம்மை உற்சாகப்படுத்தும். ஆனா நம்முடைய அழைப்பு என்னங்கிறத மோசேயுடைய காரியத்தை பத்தி பார்க்கணும். மோசேயோட ஊழிய ஆரம்பத்துல ஒரு எகிப்தியனுக்கும் ஒரு எபிரேயனுக்கும் சண்டை வந்தபோது, அந்த எகிப்தியனை அவர் கொன்று அவரு புதைச்சு போட்டுருவார். சோ எபிரேயனுக்கு வெற்றி. அப்ப அவர் இதான் வெற்றி அப்படின்னு வெற்றி களிப்பாகிறதுக்கு ஒண்ணுமில்ல. ஏன்னா அவர் கொன்னது ஒரு எகிப்தியன். அவருடைய ஊழியத்தின் முடிய செய்த காரியம் என்ன? முழு எகிப்தின் சேனைகளையும், எகிப்தினுடைய எல்லா மக்களையும் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்த்து மூழ்கடித்து வெற்றி பெற்றார். நம்ம என்ன சொல்றோம்? ஒரு 2 மிஷினரி அனுப்பிட்டாலோ, அல்லது ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தாலோ திருப்தி அடைகிறோமா? மோசேயின் ஊழிய ஆரம்பம் என்ன? ஒரு எகிப்தியனை கொன்றான். அது வெற்றி அல்ல. ஒருவேளை அது அதோட நின்று போகவில்லை. ஆவியானவரை இயக்கினார். முழு எகிப்தின் சேனைகளில் சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடித்து ஒரு முழுமையான வெற்றி. அதுதான் தரிசனம். இன்னும் பார்த்தோம் இல்லையா? இன்னும் இன்னும் முழுமையான வெற்றி. முழுமையான இந்த தேசம் ரட்சிக்கப்படும் வரைக்கும் நம்ம இன்னும் 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 நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் கிரியை செய்கிறார். நம்ம நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான் விளையச் செய்த தேவன் என்று பார்க்கிறோம். நம்ம அ நீர் பாய்ச்சுவோம், நம்ம நடுவோம். விளை செய்கிற தேவன் இந்த தேசத்தை ரட்சிப்பார். இருளில் அந்தகாரத்தில் இருக்கிற பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இருக்கிற அந்த தேசத்து மக்கள, மாயைக்கு அடிமையா இருக்கிற மக்கள கர்த்தர் ரட்சிப்பார். சுவிசேஷத்தின் மூலமாக இந்த சுவிசேஷத்தை கடத்த நம்ம கடமைப்படும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியே, அந்த மெய்யான ஒளி, எவரையும் ரட்சிக்க அவரை அவரால கூடும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த தேசத்தின் கடைசி கிராமத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். நம்ம அந்த தரிசனத்தோடு ஓடுவோம். இந்த தேசத்தை 6,40,867 கிராமங்கள் உண்டு பார்த்தோம். அத்தனை கிராமங்களும் நம்ம இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் வரைக்கும் இதே தரிசனத்தோடு ஓடுவோம். இன்னும் இந்த தேசம் அதாவது ஒரு 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 மிஷினரி இயக்க தலைவர். அவர் இப்பொழுது மரித்து ராஜ்யத்தை சென்றுவிட்டார். அவர் சொன்ன ஒரு தரிசனமான வார்த்தை, ஒரு மிஷினரி கூடுகையில நான் அது கேட்டது. பல வருஷங்களுக்கு முன்பாக. அவருடைய அந்த வாஞ்சை, அவருடைய தரிசனம், அவருடைய விருப்பம் என்னன்னா, அவர் சொன்னது, "எனது இந்திய தேச நாடாளுமன்றம் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கப்பட வேண்டும்." எனது எனது இந்திய தேசத்தினுடைய நாடாளுமன்றம் ஜெபம் பண்ணி, பரமண்டல இருக்கிற ஜெபத்தை சொல்லி, எல்லா எம்பிக்கள் எழுந்து நின்று, அ அந்த அலுவல்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கப்பட்ட விதத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, நமக்கு ரொம்ப சோர்ந்து போயிரும்னு நினைக்கிறேன். அப்படியாக இந்திய தேசத்துடைய புது பாராளுமன்ற கட்டடம் திறக்கப்பட்டது. ஆனா, நம்ம தரிசனம் இதுதான். இந்த தேசத்தின் ஒவ்வொரு எம்பிக்களும், இந்த தேசத்தின் ஒவ்வொரு பிரஜைகளும் ஒருவேளை இயேசுவை அறிந்த மக்களாய் மாறி, எனது எனது நாடாளுமன்றம் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கப்படுங்கிற தரிசனத்தை நம்ம அ எல்லாம் வல்ல தேவனை வார்த்தையினாலே உண்டாக கடவுது என்று உண்டாக்கின அந்த தேவன் நம்ம கேட்போம். அந்த 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 வாஞ்சை நம்ம விட வேண்டாம். கர்த்தரை கேட்போம். அவர் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று பார்ப்போம். நமது இந்திய தேசத்தின் சபைகளின் இதற்கு இப்படி இந்த தரிசனம் நிறைவேற நமது சபைனா நம்ம தான். குடும்பங்கள், தரிசனம் பெற்ற குடும்பங்கள். குடும்பங்கள்னா நம்ம தான். இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். குடும்பங்களால் நிறைந்தது தான் சபை. சபை தான் இந்த தேசத்துக்கு பொறுப்பு என்பதை உணரும். சோ இந்த சபைகளின் ஜெபம் போதுமா? இன்னும் ஜெபம் அதிகமாக வேண்டும். இன்னும் இதில் அதிகமாய் அன்பு கூறுகிறாயான்னு கேட்டார் இல்லையா? நம்ம ஜெபம் இன்னும் அதிகமாக வேண்டும். போதாது. பரிசுத்தம் போதுமா? போதாது.
கீழ்ப்படிதல் போதுமா? போதாது. இன்னும் நம்ம கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் நம்முடைய சபை. நம்முடைய ஓட்டம் போதுமா? இன்னும் விசுவாசத்தோடு வேகமாய் ஓட வேண்டும். நம்முடைய பிரயாசம், ஓட்டம் போதுமா? இன்னும் இன்னும் தீவிரமாய் ஓட வேண்டும். நம்முடைய ஈகை, நம்முடைய கொடுப்பது, ஒருவேளை நம்ம வருந்தும் அளவுக்கு கொடுக்க வேண்டும். இன்னும் அதிகமான மிஷினரிகள், அதிகமான ஆலயங்கள் கட்டிக் குடுக்கலாம். இன்னும் ஓடணும். நம்முடைய தியாகம், நம்முடைய அர்ப்பணிப்பு போதுமா? எத்தனையோ தியாகம்னோன மிஷினரிகளின் மிஷினரிகளின் தியாகம் நமக்கு ஞாபகம் வருது. தங்களுடைய பெரிய அ காரியத்த அதெல்லாம் விட்டு, அவர்கள் வந்து நமக்காக அந்த சுவிசேஷம் சொன்னதுனால தான், ஒருவேளை தமிழ்நாடு, குறிப்பாக தென் தமிழ்நாட்டுல எத்தனை மிஷினரிகள், ஒவ்வொரு மிஷினரி சொல்லப்போனா, நமக்கு நேரம் பத்தாது. அநேகருக்கு நம்ம மிஷினரிகள பத்தி தெரிஞ்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட தியாகம், நம்ம அந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கிறோமா? இன்னும் தியாகத்தை கூட்டுவோம். அந்த தரிசனத்தை பெறுவதற்காக. அர்ப்பணிப்பு போதுமா? இன்னும் அர்ப்பணிப்போம். விட்டுக் கொடுத்தல் போதுமா? நம்ம சபையிலே விட்டுக் கொடுக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்தவர்களாய் நம்ம சாட்சியா வாழ்கிறோமா? இந்திய தேசத்தின் நம்முடைய நிலைமை நமக்கு தெரியும். அ பயங்கரமான மூட பழக்கவழக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேசம். சமீபத்துல சமீபத்துல ஒரு 10 நாளைக்கு முன்பாக வட இந்தியாவிலிருந்து வந்த ஒரு ஒரு மிஷனரி வந்து எங்க ஆலயத்துல நடந்த ஒரு காரியத்த சொன்னாரு. அது என்னை அதிகமாய் பாதித்தது. அநேக மூட பழக்கவழக்கங்கள் வட இந்தியாவுல இருக்குது. நம்ம மிஷனரிகள் சுவிசேஷத்த சொல்லி அவங்கள அவங்கள கிறிஸ்தவண்டை கொண்டு வர்றாங்க. அவங்களுடைய மறுரூபப்படுத்துறாங்க. அவர் சொன்ன ஒரு காரியம். ஒரு மாநிலத்துல, அந்த மாநிலம் பேரு மறந்துட்டேன். அந்த மாநிலத்துல ஒரு கிராமத்துல எந்த குழந்தை பிறந்தாலும் ஒரு புற்று இருக்குமாம் மரத்தடியில. அந்த விஷ ஜந்து வாழுகிற புற்று பக்கத்துல கொண்டு போட்டுருவாங்களாம். பிறந்த கொஞ்ச நாள்ல. அந்த விஷ ஜந்து அது நேரம் கிடைக்கும்போது வெளிய வந்து, அந்த குழந்தைய தீண்டாமல் ஒருவேளை வேற பக்கம் போயிருச்சுன்னா, அந்த குழந்தை வாழ தகுதி உள்ளது என்று சொல்லி எடுத்துட்டு வந்து வீட்ல வளர்ப்பாங்களாம். ஒருவேளை அந்த விஷ ஜந்து அந்த புதுசா அந்த குழந்தையை தீண்டி அது இறந்து போச்சுன்னா, அது சரியான காரியம் என்று ஏற்று அதை விட்டு விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது இந்திய தேசத்துல இன்றைக்கும். அந்த புற்று சுத்தி அநேக எலும்புக்கூடுகள் அதாவது அந்த காரியங்கள்லாம் கிடந்தது என்று அவர் நேர்ல பார்த்ததுனால, ரொம்ப பாரப்பட்டு சொன்னார். இது சரி என்று அவங்க அந்த அந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஒருவேளை தீண்டுச்சுன்னா, அது தி தீட்டு உள்ள பிள்ளை. அந்த காரியம் செஞ்சது சரிதான் அப்படின்னு இருப்பாங்க. இப்படிப்பட்ட மூட பழக்கத்துல வாழுகிற தேசத்துல வாழுகிற நாம மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும் என்று நம்ம வாழுகிறோமா? இந்திய தேசத்தின் மறுரூபப்படுத்துறதற்கு நம்ம இன்னும் நம்முடைய தரிசனத்தை ஆழப்படுத்த, நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா? நம்முடைய ஜெப வாழ்வு, நம்முடைய நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய தாழ்மை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். இன்னும் தரிசனத்த இன்னும் அதிகமா அன்பு கூர, இன்னும் வேகமாய் ஓட, நம்ம ஒரு தரிசனத்தோடு அந்த இந்திய தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படும் வரைக்கும் 6,48,000 கிராமங்களிலும் கிராமங்களிலும் சுவிசேஷம் அடையும் வரைக்கும் நம்ம தீவிரமா ஓட நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்திய தேசத்தினுடைய கடைசி மனுஷனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் வரை, இந்திய தேசத்துல உள்ள கடைசி ஆத்துமா சுவிசேஷம் அறிவிக்க முடியும். இந்த தேசத்துல கடைசி கிராமத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு, அந்த கிராமத்தில ஒரு ஆலயம் கட்டப்பட்டு, ஆலய மணி ஓசை கேட்கும் வரைக்கும், நம்முடைய தரிசனம் அவிந்து போகாமல், ஒருவேளை குறைந்து போகாமல், தரிசனத்தோடு ஓட நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த தேசத்த பார்க்க போனா, குற்றூராய் கிடக்கிற ஒரு தேசம். அதுதான் அந்த நல்ல சமாரியன் கதையில பார்க்கிறோம். அ ஒரு ஒரு வழிப்போக்கன் அது தெரியும் நமக்கு. ஆசிரியன் விலகி போறான், லேவின் விலகி போகிறான். அந்த சமாரியன் அந்த குற்றிராய் கிடக்கிற அந்த மனிதனை தொட்டு, அவன் காயத்தை ஆற்றி, முழுமையாய் அவனுக்கு அந்த விடுதலை கொடுக்கும். குற்றுயிராய் கிடக்கிற நம்முடைய தேசம். எப்படிப்பட்ட ஆளுகிற மக்களுடைய கையிலே இந்த தேசம் கிடைத்திருக்கிறது. கடைசி நேர துளியில் நம்ம இருக்கிறோம். சொன்னாங்க கடைசி கட்ட தேர்தல் நம்ம சந்திக்க போகிறோம். எந்த ஒரு அரசு எக்ஸாம்லயும் தேர்வுலயும் சொல்லுவாங்க, லாஸ்ட் 5 மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்களாம். கடைசி 5 நிமிடம். முக்கியமான அந்த விளையாட்டு போட்டியில கூட லாஸ்ட் 5 மினிட்ஸ் சொல்லுவாங்க. அந்த கடைசி மணித்துளிகளிலே இருக்கிற நாம். எத்தனையோ கட்ட தேர்தல் முடிந்து விட்டது. கடைசி தேர்தலிலும் கர்த்தருடைய கிரியை. கர்த்தர் கிரியை செய்யணும். லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல நம்ம இருக்கிறோம். அ க க ஒரு 2 தொடர் ஆட்சியின் கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். நம்ம எதிர்பார்க்கிற நம்ம வாஞ்சை, நம்ம மிஷனரிகள் பட்ட பாடுகள், நம்ம மிஷனரிகள் துன்புறுத்தப்பட்டது எல்லாம் நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்னும் பாரத்தோடு, அப்பா என் தேசம் அறியணுமே,
கர்த்தாவே, குற்றீராய் கிடக்கிற இந்த தேசம் மீட்படையணுமே என்கிற பாரத்தோடு நம்ம தரிசனத்தை இழந்து போகாமல் அந்த எசேக்கியேல் அந்த வசனம் வரும். மிகவும் உலர்ந்த இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் நல்லா அந்த பதில் சொல்றாரு. மிக 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 உலர்ந்திருக்கிற என் தேசம். ஒருவேளை என் கிறிஸ்தவ சமுதாயமும் ஒருவேளை குழப்பத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவ சமுதாயத்தை பற்றி நான் சிறிது ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்றேன். அநேக மிஷினரி ஸ்தாபனத்தை, மிஷினரி தரிசனம் பெற்ற தலைவர்களை தந்த பாரம்பரியமிக்க மெயின் லைன் சர்ச்சஸ், ரொம்ப வேதனையோடு இந்த வார்த்தையை நான் சொல்றேன், பதிவு பண்றேன். இன்று நம்மை ஆளுவதற்கு இயேசுவை அறியாத மற்ற நீதிபதிகள், நீதி அரசர்களை நியமிக்கும் அளவுக்கு இருக்கிறது. எங்கே நாம் சாதித்து விட்டோம்? நமக்கு ரட்சிப்பை கொடுத்த அந்த மிஷினரிகளுடைய தியாகத்தை நாம் நினைத்து பார்த்தோமானால் நமக்குள் இவ்வளவு வேறுபாடு வருமா? மிக மிக உழந்திருக்கிற என்னுடைய கிறிஸ்தவ சமுதாயம், தமிழ் கிறிஸ்தவ சமுதாயம், மிஷினரிகள் தன் சொந்த மனைவியை விட்டு தந்த அவ்வளவு வேதனையோடு, சரீர வேதனையோடு நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாங்களே. ஆனா என்னை இன்னைக்கு ஆளுவதற்கு புறமதத்து நீதி அரசர்கள் போடும் அளவுக்கு இருக்கிறதே, ரொம்ப பாரப்பட வேண்டிய ஒரு காரியம். உழந்து இருக்கிற என் கிறிஸ்தவ சமுதாயம், தமிழ் கிறிஸ்தவ சமுதாயம், மிக மிக உழந்திருக்கிற என் இந்திய தேசம், இந்த எலும்புகள் உயிரடையுமா? கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். ஆங்கிலத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். ஓ சாவரின் லார்ட், யூ அலோன் நோ. கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்று அந்த வல்ல தெய்வத்தை நம்ம ஒப்பு கொடுத்து விட்டு அந்த பாடலினுடைய ஒரே ஒரு கரியை நாம பாடிவிட்டு நம்முடைய கடைசி ஜெபத்துக்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். கல்லர் அடித்து மடியும் மனிதன் பாதை ஓரம் கிடக்கும் போது என்னை காத்தால் போதும் என்று ஒதுங்கி ஒதுங்கி ஓடுகிறானா? ஆயிரம் ஆயிரம் ஜாதிகள் வாழும் இந்திய தேசம் மீட்பை காண நித்தம் முந்தன் சத்தம் கேட்டும் பித்தன் போல வாழ்ந்து விடுகிறானா? எத்தனை முறை நம்ம செய்தி கேட்டு விட்டோம். ஆயிரம் ஆயிரம் ஜாதிகள் வாழ்கிற இந்த தேசம் மீட்பை காண நம்ம செய்த நம்முடைய நம்முடைய என்பதை நம்ம சிந்திக்க அழைக்கிறோம். பாதை ஓரம் கல்லர் அடித்து கிடக்கும் போது என்னை காத்தால் போதும் என்று நம்ம ஒதுங்கி ஓடுகிறோமா? தரிசனத்தை இழந்து போகாமல் இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். நாங்களும் எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். ரெண்டு தரிசனம் தான். ஒன்று நம்முடைய பரிசுத்த சபையின், நம்முடைய பரிசுத்தமான ஜீவியம், என்னுடைய இந்திய தேசத்தின் ரட்சிப்பு. எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த 2 நாளாகம 7:14 வசனத்தை கூட நான் வாசித்து விட்டு கடைசி ஜெபத்துக்கு செல்வோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். சேமம், ஆசீர்வாதம், மீட்பு, ரட்சிப்பு, சேமம், ஒரு நல்ல ஒரு வார்த்தை. ஆனா எப்ப கொடுப்பாரா? என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப. கர்த்தாவே எங்களை மன்னியும். தனிப்பட்ட மக்களாகி நாங்கள் சபைகளை நாங்கள் குடும்பமாய் இருக்கிறோம். குடும்ப தரிசன கூடுகளை கலந்திருக்கிறோம். குடும்பங்களால் நிறைந்ததுதான் சபை. என் சபை, என் கிறிஸ்தவ சமுதாயம், தமிழ் கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி இருக்கிறது? 2 நாளாகம 7:14 நிறைவே தேசத்துக்கு சேமம் கிடைக்க வேண்டுமானால் நாங்கள் தரிசனத்தை அவிந்து போகாமல் இன்னும் தரிசனத்தோடு ஓட கிருபை செய்யப்பா. இன்றைய தேவை எரியும் இருதயத்தையும் புலம்பும் உதடுகளையும் கண்களையும் எங்கள் திருச்சபைகளுக்கும் எங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அல்ல, செலிப்ரேஷன் பண்றதுக்கான நேரம் அல்ல. இது தேசம் குற்றீராய் கிடக்கிறது. கிறிஸ்தவ சமுதாயத்திலும் ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இல்லாமல், ஒரு சாட்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எரியும் இருதயத்தையும் புலம்பும் உதடுகளையும் புரியும் கண்களையும் எங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கொடுக்க முடிக்கும் ஜெபமா எங்களுடைய சுத்தத்தை பற்றியும் குற்றீராய் கிடக்கிற தேசம் என்று கர்த்தாவே தேசத்தின் மீட்புக்காக, தேசத்தின் சேமத்துக்காகவும் நாங்கள் தரிசனத்தோடு ஓடுகிற ஒரு மிஷினரி இயக்கத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் அந்த தரிசனம் இழந்து போகாதபடி, தரிசனம் அவிந்து போகாதபடி எங்கள் தரிசனம் விரிவடைய வேண்டும். குடும்ப தரிசன குழு, தரிசனம்ங்கிற வார்த்தை இந்த முறை என்னை தொட்டதுன்னு நான் சொல்லுவேன். எங்கள் தரிசனம் விரிவடைய வேண்டும். எங்கள் தரிசனம் உறுதிப்பட வேண்டும்ப்பா. எங்கள் தரிசனம் ஆழமாக்கப்பட வேண்டும். எங்கள் தரிசனம் கூர்மையாக்கப்பட வேண்டும். எங்கள் தரிசனம் அவிந்து போயிருக்க கூடாது. மந்த ஆவி மனிதர்களைப் போல ஏதோ தேசத்தில் நடக்கிறது என்று இல்லாதபடி ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வந்துவிடும். ஒருவேளை எங்களையும் பயன்படுத்தும்.
எங்களுடைய மிஷனரி ஸ்தாபனத்தை பயன்படுத்தும், எங்கள் திருச்சபையை பயன்படுத்தும், எங்கள் குடும்பத்தை பயன்படுத்தும். இந்த தேசம் ரட்சிக்கப்பட, இந்த எங்களுடைய தமிழ் சமுதாயம் விழிப்படைய, இன்னும் கர்த்தாவே பழைய அனுபவத்துக்கு செல்ல எங்களை எங்களை பயன்படுத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மன்னியும். எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து தேசத்துக்கும் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யும்னு கேட்கிறோம். நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசிரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கு. கர்த்ததாமே இந்த ஜீவனிலே வாசனை ஆசிரியத்து தருவாராக. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். இன்றைய நாளிலும் கர்த்தர் நமக்கு உண்டாக்க வைத்த காரியத்தை நாம நினைவு கூர்ந்து, நான் இன்னைக்கு ஆண்டவருடைய ராஜரீக பணியில நான் ஒளியின் இடத்துல இருக்கிறேனா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியில இருக்கிறேனா, ஆசாரிய கூட்டமா இருக்கிறேனா, பரிசுத்த ஜனமா இருக்கிறேனா, அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறேனா? ஆண்டவர் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு நினைப்பு கொடுத்திருக்கிறார். நீ என்னுடைய சொந்த ஜனம், நீ என்னுடைய சொந்த ஜனம், நீ பரிசுத்த ஜாதி, நீ ராஜரீக கூட்டம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய சொல்லி பேதுரு அன்னைக்கு சபை உற்சாகப்படுத்தினது போல எங்களையும் உற்சாகப்படுத்தி இருக்கிறீங்க. இதனை நாங்க உணர்ந்து செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? அன்பின் தேவனே, ஒரு நல்ல கிருபையை கொடுத்தீங்க, நல்ல இரக்கத்தை கொடுத்தீங்க. நீங்க எங்களை ஆண்டவரே சொந்த ஜாதியாய் ஏற்றுக்கொண்டீங்க, சொந்த ஜனமா நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. இதை நாங்க உணர்ந்து செயல்பட தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். கலந்து கொண்ட ஒவ்வொருவர் மேலையும் உம்முடைய கரம் கூட இருக்கணும். நாங்க உண்மை அறிவிக்கிற பாத்திரமாய், உண்மை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய், நாங்க பெற்றுக்கொண்டதா பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரமாய் திகழ அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும். கிருபை எங்க கூட இருக்கட்டும். துதிகர மகிமை அனைத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.